அநேக வகையாக பரிசுத்த சபை கூடுதலுக்கு வந்த மனிதர்கள் వాళ్ళ కష్టాలు మనం చెప్పరు, அவர்களை கஷ்டங்களை சொல்ல மாட்டார்கள். ఏడ్చేవాళ్ళు, அவர்கள் அழுகிறவர்கள், వచ్చేవాళ్ళు, துக்கப்படுகிறவர்கள், వచ్చేవాళ్ళు, బంధకాలతో వచ్చేవాళ్ళు, அங்கே அருமைத்தனத்துக்குள்ளாக வேதனைக்குள்ளாக துக்கத்துக்குள்ளாக காணப்படுகிறவர்கள். ఇప్పుడు సైబర్ క్రైమ్స్ వచ్చినాయి. இப்பொழுது சைபர் கிரைம்ஸ் வந்தது அதிகமாக. కొంతమంది ఆన్లైన్ లోన్లు తీసుకొని చీట్ అయిపోయిన వాళ్ళు, அநேகர் ஆன்லைன்ல இருந்து கடன் வாங்கி மோசம் போனவர்கள், ఇంకా ఆన్లైన్ మోసాలకు గురైపోయిన వాళ్ళు, ஆன்லைன்ல மோசங்களுக்கு பாலகப்பட்டவர்கள். కానీ విశ్వాసులు మీరెందుకు ఆన్లైన్ లోకి పోయారు, ఆఫ్లైన్ లో ఉండాలి కదంటే వాళ్ళు ఆన్లైన్ లోనే ఉండేది, ఆఫ్లైన్ ఎప్పుడు ఉండరు. விசுவாசிகளாகிய நீங்கள் ஏன் ஆன்லைன்ல போய் மாட்டிக்கொள்கிறீர்கள்? ஆஃப்லைன்ல இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஆஃப்லைன்ல இருக்கிறார்கள், ஆன்லைன்ல தான் இருக்கிறார்கள். I know this, there are so many people like that. ஆகவே அநேகர் இப்படியாக இருக்கிறார்கள், எனக்கு தெரியும். నాకు ఈ మధ్యలోకి యవనస్తుడు ఫోన్ చేశాడు. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வாலிபன் இப்படியாக எனக்கு தொலைபேசியில் அழைத்தான். ఎయిర్పోర్ట్ లో పని చేస్తున్నా, చెన్నై కాదు, அவர் சென்னை ஏர்போர்ட்ல ஒரு ஏர்போர்ட்ல வேலை செய்கிறார். బ్రదర్ నాకు పెళ్లి అయింది, சகோதரன் திருமணம் ஆனது, చిన్న పిల్లలు ఉన్నారు, எனக்கு சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். వెళ్తున్నాను, ఒక మందిరానికి ஒரு சபைக்கு செல்கிறேன். నాకు వాక్యం కూడా పరిచయమే, எனக்கு వచనం தெரியும், పరిచయంలో వాడబడుతున్నాను, நான் தேவனுடைய ஊழியத்தை உபயோகப்படுகிறேன். ఏదో నాతో పాటు ఉన్న కొలీగ్స్ ఒకసారి ఎయిర్పోర్ట్ లో నాకు ఆన్లైన్ బెట్టింగ్ పరిచయం చేశారు. என்னோடு கூட வேலை செய்கிற ஒரு நபர் ஆன்லைன்ல ஒரு பெட்டிங் எனக்கு அறிமுகப்படுத்தினார். ఆ బెట్టింగ్ ఊరికే ట్రై చేయరా అన్నారు. அந்த பெட்டிங் சும்மா ட்ரை பண்றான்னு சொன்னார். ట్రై చేయడం ఆరంభించినాను, நான் ட்ரை பண்ணதுக்கு ஆரம்பித்தேன். లక్షల డబ్బులు వచ్చినాయి, லட்சம் பணம் வந்தது. చాలా బాగుంది ఇది అనుకున్నా, நல்ல நன்றாக இருக்கிறது என்று நினைத்தேன். మందిరం పోవడం మానేసినాను, మా సభைக்கு போவதை விட்டு விட்டேன். తర్వాత ఇంకా బెట్టింగ్ లో ముందుకెళ్ళిపోతే ఇప్పుడు దివాళా తీశాను. அதன் பிற்பாடாக பெட்டிங்ல நான் மூழ்கி போனேன். Now I want go back to church. சகோதரனே, இப்பொழுது நான் திரும்ப தேவனுடைய ஆலயத்துக்கு போக வேண்டும். I want Christ. எனக்கு கிறிஸ்து வேண்டும். I want my family to be restored. எனக்கு என்னுடைய சபையார், என்னுடைய குடும்பத்தார் வேண்டும். Who will deliver me from this bondage? யார் இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்க முடியும்? I became pauper. நான் இப்பொழுது பாவியா இருக்கிறேன். No matter whether I became pauper or not, but I want to be planted in the house of the Lord. Is there any hope for me? சகோதரன், நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், ஆனாலும் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட வேண்டும் விரும்புகிறேன். அதை செய்ய முடியும் யாராவது இருக்கிறார்களா? My eyes were wet as I started to listen to him on the telephone. ఆ ఫోన్ లో అబ్బాయి యొక్క సంభాషణ మాట్లాడేది వింటూ ఉంటే నా కళ్ళు చెమ్మగిల్లాయి. அந்த தொலைபேசியில் அந்த சகோதரன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் விழுந்தது. So devil is deceptively beguiling so many believers like that. பிசாசானவன் அநேகமான விசுவாசிகளை இப்படியாக மோசம் போக்கி தந்திரத்துக்குள்ளாக வேலை செய்திருக்கிறான். ஆன்லைன் கேமிங், ஆன்லைன் பெட்டிங், ஆன்லைன் டெப்ட்ஸ், ஆன்லைன் கிரெடிட்ஸ், ஆன்லைன் கிரெடிட் லோன்கள், ஆன்லைன் சைபர் கிரைம்ஸ். There are so many people who are just became bondage. ஆகவே அநேகர் இந்த ஆன்லைனுக்குள்ளாக அடிமைகளாக இருக்கிறார்கள். అలాంటి పరిస్థితుల్లో ఎంతమంది వచ్చినారో తెలియదు. அப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்கள் எத்தனை பேர் வந்தார்களோ தெரியாது. ఇక్కడ కూడా ఉన్నారేమో తెలియదు. அப்பேற்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ தெரியாது. బయటికి చెప్పుకోలేరు, அவர்கள் வெளியே சொல்ல முடியாது. చెప్పుకునే పాపం కాదు ఇది, சொல்லுகிற பாவம் அல்ல இது. There is a Christ who delivers us from all our flaws and failures. ஆகவே நம்முடைய தோல்விகள், நம்முடைய கால்கள் எல்லாம் எடுத்து போடுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவர் இருக்கிறார் நமக்கு. Christ is all sufficient person for all of us, no matter in which problem we are landed in. இந்த உலகத்திலே எந்த விதமான பிரச்சனைகள் சூழ்நிலைக்குள்ளாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரமே நமக்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். ఆయన మనల్ని రాయిగా చేయాలని సంకల్పించారు. அவர் நம்மை కల్లాగా மாற்ற வேண்டும் என்று தீர்மாనిத்திருக்கிறார். పేతురు ఇదే రాళ్ళను గురించి రాస్తున్నారు. Like a living stones we are now added into the spiritual building of Jesus Christ as a spiritual church. ஆகவே பேதுரு எழுதுகிறார், ஜீவனுள்ள கற்களாக ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் அவர்களுக்குள்ளாக இசைந்து கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லுகிறார். Christ the cornerstone. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அதற்கு மூலைக்கல்லா இருக்கிறார். We are the stones fused to Christ. ஆகவே அந்த மூலைக்கல் மீது கல்லானது அங்கே கட்டப்பட வேண்டும். అలాగ ప్రభు మనల్ని చేస్తూ వచ్చి அப்படியாக தேவன் நம்மை செய்து கொண்டு வந்தார். So